இதை பாருங்க, இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க, பாலாக்கு சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா ரெண்டு செய்ய போகிறாங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வெங்காயம் முந்திரி பருப்பை போட்டு நல்லா வதக்கிட்டோம். வதக்கினதுக்கப்புறம் இப்போ அதுக்கு மேலே அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டாச்சு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சுங்க. அதை வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். பாலாக்கை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். அதை நம்ம மிக்சியில் அடித்து அதை மாவில் போட்டு நம்ம பிசையணும். இதை நல்லா ஆற விட்டு அப்புறம் மிக்சியில் அடிக்கணும். இது ஆறினதுக்கப்புறம் முதல்ல முடிச்சதுக்கப்புறம் அதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு அடிக்கணும். இதை பாருங்கள், பாலாக்கு கீரையை ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டோம், வடிகட்டி எடுத்துட்டோம். இதை மிக்சியில் போட்டு இப்போ அடிக்க போகிறோம். அடித்து இதை மாவில் போட்டு பிசையணும். பாலாக்கு கீரையை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இனி அந்த கீரையை மாவில் போட்டு பிசையணும். இந்த கப்புக்கு 2.5 கப்பு மாவு போட்டிருக்கோங்க, கோதுமை மாவு. அரைச்ச பாலாக்கையும் போட்டாச்சு. இது கிட்டத்தட்ட 4 பேருக்கு வருங்க. ஒரு 10-12 சப்பாத்தி வரும். ஒரு 4 பேர் சாப்பிடலாம். வதக்கி வச்ச இஞ்சி தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிட்டாங்க. இனிமேல் ஸ்டவ்வை பற்ற வச்சு எல்லாம் மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிப்போம். பன்னீரை ஓப்பன் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். சைஸ் வரையாக வெட்டிக்கலாம். சின்ன சின்ன சைஸாக வெட்டி எடுத்துக்குவோம். பன்னீரை நமக்கு தேவையான சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த சைஸ் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் நல்லா பட்டர் போட்டு ஆமாம் வதக்கணும். பன்னீரை இந்த மாதிரி பட்டர் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா கொஞ்சம் லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை. நல்லா பட்டர் போடலாம், இல்லைன்னா எண்ணெய் போடலாம். இப்படி பட்டர் போட்டு வதக்கணும்னா கொஞ்சம் உடையாமல் இருக்கும். அந்த பீஸ் இது பன்னீர் பட்டர் மசாலாலாம் கொஞ்சம் உடையாமல் இருக்கும் அப்படியே. அதுக்காக தான் இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த இதுக்கு இதில் போட்டாச்சுங்க. போட்டு 2 ஏலக்காய், பட்டை, இலை இதெல்லாம் போட்டு இப்போ கிண்டிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பட்டர் விட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மசாலா போடல, மசாலா போடணும். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்தால ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, பன்னீரை வறுத்து வச்சிருக்காங்க, பட்டர் போட்டு வறுத்து வச்சிருக்கிறோம். உப்பு கொஞ்சம் போட்டிருக்குங்க, தேவையான அளவு உப்பு. நல்லா மசாலா கொஞ்சம் வேகட்டுங்க, நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்தில் கொதிச்சிடும். கொதிச்சதுக்கப்புறம் பன்னீரை போட வேண்டியதான். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், நல்லா கொதிக்கட்டுங்க. அது கொதிக்கிற வரைக்கும் சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம்.
இந்தாங்க சப்பாத்தி இப்படி தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம இதில் போட வேண்டியதுதான். அதுவும் இப்போ கிரேவியும் ரெடி ஆயிரும். இன்னும் 2-3 நிமிஷத்தில் கிரேவி ரெடி ஆயிரும். சப்பாத்தி போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இருங்க, போட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். மசாலா வெந்துருச்சுங்க. இப்போ பன்னீரை போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே கஸ்தூரி மேத்தி போட்டிருக்குங்க. இதுக்கு மேலே இதான் லாஸ்ட்டு ஃபைனல். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பட்டர் போடணும், சுகர் போடணுமா? சரி, பட்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பட்டர் போட்டு கிண்டல் பண்ண வேண்டியதான். லைட்டாக கொஞ்சம் சுகர் போடுறோங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கணும். கஸ்தூரி மேத்தினா வெந்தயக்கீரைங்க. அதுதான் போட்டோம் லாஸ்ட்ல. அதுக்கு முன்னாடி பட்டருக்கு முன்னாடி போட்டோம். அது